ஒரு குளத்தில் அழகான தங்க அன்னப்பறவை வாழ்ந்து வந்தது. பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு விவசாயியின் மறுஜென்மம்தான் இந்த அன்னப்பறவை. ஒரு நாள் அந்த விவசாயியின் மனைவி குளத்தில் தண்ணீர் எடுக்க வந்தார்கள். அந்த தங்க அன்னப்பறவை அவளை பார்த்தது. அதிசயம் என்னவென்றால் அந்த அன்னப்பறவை அவர்களிடம் பேசியது. நான் தான் உன்னுடைய இறந்து போன கணவன். இப்போது தங்க அன்னப்பறவையாக பிறந்திருக்கேன். உனக்கு நம்முடைய பசங்களுக்கும் உதவி பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனால் உன்னால் எங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும் அப்படின்னு அந்த மனைவி கேட்டாள். அதற்கு அந்த அன்னப்பறவை, நீ தினமும் என்னிட்ட வந்து ஒரு தங்க இறக்கையை எடுத்துட்டு போகலாம், அதை விற்றுட்டு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அவங்களுடைய மனைவி, நீ சொல்கிறது ரொம்பவே நல்ல யோசனையாக இருக்கே, இனிமேல் நான் எதற்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படின்னாங்க. தினமும் அவருடைய மனைவி யாருக்கும் தெரியாமல் குளத்துக்கு வந்து ஒரு தங்க இறக்கையை எடுத்து கொண்டு செல்வார்கள். இப்படி ஒரு அழகான வீட்டையும் கட்டிவிட்டார்கள். அவங்க வீட்டில் வேலைக்கும் ஆளும் வச்சிருந்தார்கள். அப்போது ஒரு நாள் அவங்க யோசித்தாங்க, ஒருவேளை தங்க அன்னப்பறவை மட்டும் காணாமல் போனால் நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து மறுநாளைக்கு குளத்துக்கு செல்லும்போது அந்த மனைவி அன்னப்பறவையிடம், நீங்கள் எங்கள் கூடவே வந்து தங்கிக்கோங்க, நாங்கள் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னப்பறவையும் உடனே ஒத்துக்குச்சு. ஏன்னா அவங்களுக்கு அவரோட பசங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. மனைவி அவர்களுடைய வீட்டுக்கு பின்னாடி அந்த அன்னப்பறவை தங்கறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த அன்னப்பறவையும் அங்கே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தது. ரொம்ப நாள் அப்புறம் அந்த அன்னப்பறவைக்கு வயசாயிடுச்சு. அவருடைய மனைவி தினமையும் ரெக்கை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால ஒரே அடியாக நிறைய ரெக்கைகள் எடுக்கலான்னு முடிவு செஞ்சு அந்த அன்னப்பறவைகிட்ட போய், இங்கே பாருங்கள், தினமும் ஒரு ரெக்கை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் சேர்த்து நிறைய ரெக்கையை எடுக்கலான்னு என்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அன்னப்பறவை, நீ சொல்கிறது சரிதான், ஆனால் என்னால் ஒரு தங்க ரெக்கைக்கு மேலே ஒரு நாளைக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மனைவி அந்த அன்னப்பறவையை பிடிச்சி எல்லா தங்க ரெக்கையும் எடுத்துட்டாங்க. அப்போ அந்த ரெக்கைகள் எல்லாம் சாதாரண ரெக்கைகளாக மாறிடுச்சு. உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போது அந்த அன்னப்பறவை சொல்லிச்சு, நீ என் பேச்சை மீறிட்ட, என்னால் ஒரு நாளைக்கு ஒரு தங்க ரெக்கை தான் தர முடியும்னு சொன்னேன்ல, இதுக்கு மேலே தங்க ரெக்கை என்னால் தரவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அவளுக்கு சமக்கம் வந்து அந்த அன்னப்பறவையை பிடிச்சி வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அந்த அன்னப்பறவையும் சோகத்தில் மீண்டும் குளத்துக்கு பறந்து போச்சு. அவங்க மனைவி எல்லா பணத்தையும் செலவழித்து ரொம்ப ஏழையாக பழையபடி மாறிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ உதவி செய்கிறதுக்கு அன்னப்பறவையும் இல்லை, வேறு மனுஷங்களும் இல்லை. இதுலேருந்து என்ன தருதுன்னா, அதிர்ஷ்டம் நம் தலையெழுத்தை மாற்றும் போது அதை நாம் அழிக்கவே கூடாது.